நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எழுத போகிற தமிழ் ஆசிரியர் நண்பர்களுக்கான பாடான் படலத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாடான் படலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கிறோம், தெரியும். பாடான் திணை அப்படின்னா ஒரு அரசனுடைய அல்லது வள்ளல் தன்மையுடைய ஒரு ஆண் மகனுடைய வீரம், வலிமை, கொடை, இரக்கத்தன்மை, ஆற்றல், புகழ் எல்லாவற்றையும் பற்றி படிக்கக்கூடியதான் பாடான் படலம். இந்த பாடான் படலத்துடைய கொழு எத்தனை அப்படின்னா 47. அந்த திணையை சேர்த்து 48. இப்போ பார்த்தீங்கன்னா பாடான் படலத்துக்கு கொழு என்னன்னா இது எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் அழியும் என்றிவை ஆய்ந்து உரைத்தன்று. ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் அழியும் என்றிவை ஆய்ந்து உரைத்தன்று. அப்படின்னா அந்த ஆண்மகனுடைய புகழ், வலிமை, கொடைத்தன்மை, இரக்கம் எல்லாத்துலயும் அந்த ஆண்மகன் சிறந்து இருக்கணும். இதை சொல்லி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா பாடான் படலம். ஏன் இதுல பாடான் படலத்துல முதல் இது வரக்கூடியது வாயில் நிலை. வாயில் நிலைனாலே புலவன் இப்போ அரண்மனைன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அரண்மனைக்கு வெளியில யார் நிற்பா? ஃபர்ஸ்ட்ல ஒரு காவலன் நிற்பான், இல்லை வாயில் காவலன். அந்த வாயில் காவலன்கிட்ட போய் புலவன் ஒருத்தர் நான் இது மாதிரி வந்திருக்கிறேன், என்னுடைய வருகையை பற்றி நீ அரசனுக்கு கூறுவாயாக அப்படின்னு சொல்லக்கூடியதான் வாயில் நிலை. உடனே ஞாபகத்தில் இருக்குன்னா அரண்மனை வெளியில யார் நிற்பா? ஒரு காவலன் நிற்பாங்க. அப்போ அந்த காவலன் அனுமதி இல்லாமல் நம்ம உள்ளாடி போக முடியாது. அப்போ புலவன் ஒருவன் போய் சொல்றான், நான் ஒரு புலவன் வந்திருக்கிறேன், நீ அரசனுக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். பாரு, புறவலன் நெடுங்கடை குறுகிய என் நிலை கரவின்று உரை என காவலருக்கு உரைத்தன்று. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கொழுவை பார்த்தோன்னே லைட்டா இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். புறவலன் காவலருக்கு உரைத்தன்று, இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. முதல்ல வாயில் நிலை, இனி இரண்டாவது கடவுளை வாழ்த்துறாங்க. அரசனால் வணங்கப்படக்கூடிய கடவுளில் மூவர். யாரெல்லாம் மூவர் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மன், திருமால், சிவன். இந்த மூவர் கடவுள்ல ஒரு கடவுளை இந்த புலவன் வாழ்த்தி சொல்றது என்ன? காவல் கண்ணிய கழலும் கைத்தொழு மூவரில் ஒருவனை எடுத்துரைத்தன்று. அந்த அரசனால் வணங்கப்படக்கூடிய கடவுளில் ஏதாவது ஒரு கடவுளை வாழ்த்தி உயர்த்தி கூறுவதுதான் என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து. இது சொல்ல தேவையில்லை, அதுலயே இருக்கு. காவல் கண்ணிய கழலும் கைத்தொழும் மூவரில். உடனே நம்மளால அடிக்க முடியும் இந்த கொழுவை பார்த்தா கடவுள் வாழ்த்து அப்படின்னு. சரியா? அப்புறம் என்னன்னா பூவை நிலை. மூன்றாவது என்னன்னா பூவை நிலை. பூவை நிலை அப்படின்னா காயாம் பூவினை புகழ்ந்து கூறுவது. பூவை நிலைன்னா காயாம் பூவினை புகழ்ந்து கூறுவது பூவை நிலை. அப்ப நான் பாருங்க, கறவை காவலன் நிறனோடு பொறி புறவலர் பூவை பூ புகழ்ந்தன்று. அதுலயே இருக்கு பூவை பூ புகழ்ந்தன்று. உடனே ஞாபகம் வச்சுக்கலாம், இது பூவை நிலை அப்படின்னு ஞாபகம் வைக்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் நான்காவது பரிசில் துறை. பரிசில் துறைனா இந்த இரவலன் தான் விரும்பிய பொருளை அரசனிடமிருந்து பெறுவது பரிசில் துறை. அரசனிட்ட கேட்க போறான் ஃபர்ஸ்ட்ல. பரிசில் துறைனா தனக்கு பிடித்தமான பொருளை அரசன்கிட்ட கேட்பது பரிசில் துறை. அதுதான் பாத்தீங்கன்னா மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இதுவென உரைத்தன்று. அவன் விரும்பிய எண்ணிய பரிசில் இதுவென உரைத்தன்று. இதுதான் என்னன்னா பரிசில் துறை. ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா பரிசில் துறை, பரிசில் விடை, பரிசில் நிலை. பரிசில் நிலைன்னு சொல்லும் போது பரிசில் பெற்றுட்டு ஊருக்கு செல்ல ரெடியா நிக்கிறதா பரிசில் நிலை. இது துறைனா எண்ணிய பொருளை அரசனுக்கிட்ட கேட்கிறது. பரிசில் விடை அப்படின்னு சொல்லும் போது அரசன் பரிசு கொடுத்து விடைய அனுப்புறது. இந்த மூணும் ஞாபகத்துல ஒண்ணு பார்த்ததுமே மூணைய நம்ம சேர்த்து சொல்ல பழகிக்கணும். சரியா? இப்போ இது தெரியாமலே இனி பார்த்தீங்கன்னா இயன் மொழி வாழ்த்து. இயன் மொழி வாழ்த்து அப்படின்னு சொல்லும்போது அதுலயே இருக்கு வாழ்த்து. வாழ்த்துன்னா என்ன? வாழ்த்துனாலே வாழ்த்துறது யார வாழ்த்துறோம்? அரசனுடைய இயல்பினை வாழ்த்துறது தான் இயன்மொழி வாழ்த்து. அப்படின்னா
இன்னார் நம்ம சொல்லுவோம் எல்லாம், இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, இது மாதிரி நீ வந்து கொடு, அது மாதிரி சொல்றதுதான் வந்து இயன்மொழி வாழ்த்து. இன்னோர் இன்னவை கொடுத்தா நீயும் அன்னோர் போல அவை எமக்கு ஈகுக என. இவ்வளோத்தையும் மட்டும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இன்னோர் இன்னவை கொடுத்தா நீயும் அதே மாதிரி கொடு அப்படின்னு வாழ்த்துறதான் வந்து என்ன அப்படின்னா இயன்மொழி வாழ்த்து. இயன்மொழி வாழ்த்து 1. இயன்மொழி வாழ்த்து 2 அப்படின்னா அந்த அவருடைய புகழினை, அரசனுடைய புகழினை சொல்றத வந்து இயன்மொழி வாழ்த்து 2. சரியா? பெரிய புகழுடைய அரசனை புகழ்ந்து சொன்னால் அது வந்து இயன்மொழி வாழ்த்து 2. இயன்மொழி வாழ்த்து 1 என்ன அப்படின்னா இன்னார் இன்னென்ன கொடுத்தது போல் நீயும் கொடு அப்படின்னு சொல்றது இயன்மொழி வாழ்த்து 1. இயன்மொழி வாழ்த்து 2 மயலறு சீர்த்தி மாந்தேர் மன்னவன் இயல்பை மொழி இன்னும் அத்துறையாகும். உங்களுக்கு நமக்கு ஈஸியாக அதை படிச்சுக்கலாம். இயன்மொழி வாழ்த்து 1ல இன்னார் இன்னென்ன கொடுத்தாருன்னு, இதுல மயலறு சீர்த்தி மாந்தேர் மன்னவன், இதுல மயல் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்னா மயக்கம்னு அர்த்தம். மயல்னா மயக்கம், சீர்த்தினா மிகு புகழ். அப்போ அரசனை வந்து வாழ்த்துறது தான் வந்து இயன்மொழி வாழ்த்து. இனி என்ன பார்த்தீங்கன்னா கண்படை நிலை, அதுலயே இருக்கு குழு இருக்கு. கண்படை நிலை அப்படின்னா அரசனை கண்படை நிலை, அவன் ஆழ்ந்த உறக்கத்தை சிறப்பிப்பது கண்படை நிலை. அரசனுடைய ஆழ்ந்த உறக்கத்தை சிறப்பிப்பது கண்படை நிலை. பாருங்க, நெடுந்தேர் தானை நீருபட நடக்கும் கடுந்தேர் மன்னவன். நம்ம இதை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். கண்படை மலிந்தன்று, இதுதான் வந்து என்னன்னா கண்படை நிலை. கண்படை நிலை 6வது கண்படை நிலை பார்த்துக்கிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா கண்படை உறக்கத்தை சொல்லிட்டோம். இனி என்ன செய்யணும்? எழும்பணும், அப்படிதானே? அப்போ துயில் இடைநிலை. துயில் இடைநிலை அப்படின்னா அருதிரல் மன்னரை அருளிய எழுக என தொடுகழல் மன்னனை துயில் எடுப்பின்று. முதல்ல ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லி இருக்கிறோம், அது வந்து கண்படை நிலை. இப்ப என்ன சொன்னோம்? துயில் இடைநிலை. அப்போ அருளிய எழுக என, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எழுக என தொடுகழல் மன்னனை துயில் எடுப்பின்று. அப்போ அரசனை தூக்கத்திலிருந்து எழுப்புறதுதான் வந்து என்ன அப்படின்னா துயிலடை நிலை. சரியா? இனி பார்த்தோம்னா 8வது விளக்கு நிலை, மங்கள நிலை 1. 8வது என்ன அப்படின்னா மங்கள நிலை 1. மங்கள நிலை அப்படின்னாலே அரசன் வந்து துயில் எழுந்தாச்சு. அரசன் வந்து துயில் உறக்கத்திலிருந்து எழுமுறத நம்ம என்ன செய்வாங்க? அரசரை வாழ்த்து கூறுதல் தான் வந்து மங்கள நிலை 1. அதுலயே இருக்கு மங்களமா வாழ்த்து சொல்றது. சரியா? அப்ப கங்குல் கனை துயில் எழுந்துக்கிட்டாங்க. முன்னர் மங்களம் கூறிய மலிவு உரைத்தன்று. துயில் எழுந்த அரசனுக்கு வாழ்த்து கூறுவதான் மங்கள நிலை 1. இனி மங்கள நிலை 2 வரும்போது என்ன அப்படின்னா மன்னிய சிறப்பின் மங்கள மரபில் துன்னினன் என்றலும் அத்துறையாகும். அப்படின்னா நிலை பெற்ற சிறப்பினை உடையதுதான் அரசாட்சி அப்படின்னு அரசனை வாழ்த்தினாலும் இது வந்து மங்கள நிலை 1. முதல்ல மங்கள நிலை 1 அரசன் துயில் எழுந்ததும் வாழ்த்துறான், அது வந்து மங்கள நிலை 1. இனி என்ன அப்படின்னா மங்கள மரபில் அரசனுடைய ஆட்சியே வழி வழியா அந்த பாரம்பரிய மரபு வழியாக தான் வரும் அப்படின்னு அதுவும் வந்து நம்ம வாழ்த்துறதும் வந்து என்ன அப்படின்னா மங்கள நிலை 2. இனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு நிலை 1. விளக்கு நிலை 1னாலே விளக்குனாலே நமக்கு தெரியும் லைட், அப்படிதானே? அப்போ அரசனுடைய திருவிளக்கு நிலையை கூறுவதுதான் வந்து என்னன்னா விளக்கு நிலை. அப்போ அளப்பரும் கடல் தானையான் விளக்கு நிலை விரித்துரைத்தன்று. அளப்பரும் கடல் தானையான் விளக்கு நிலை விரித்துரைத்தன்று. அரசனுடைய விளக்கு நிலையை கூறுவது விளக்கு நிலை 1. அரசனுடைய விளக்கு நிலையை கூறுவது விளக்கு நிலை 1. இனி பார்த்துக்கோங்க, விளக்கு நிலை 2 அப்படின்னு வரும்போது அரசன் அடர் அவிர் பைம்பூன் வேந்தன் தன்னை சுடரோடு பொருவினும் அத்துறையாகும். அடரவின் பைம்பூன் வேந்தன் தன்னை சுடரோடு பொருவினும் அத்துறையாகும். அப்போ அரசனை கதிரவனோடு ஒப்பிட்டு கூறுவதுதான் வந்து என்ன அப்படின்னா
விளக்கு நிலை. நமக்கு தெரியும் கதிரவனாலே விளக்கு தான். அப்போ முதல் இதுல என்ன வருதுன்னா அரசனை கதிரவனோடு ஒப்பிட்டு கூறுவது விளக்கு நிலை 1. அடரவீர் பயன்புண் வேந்தன் தன்னை சுடரோடு பொருளினும் மத்துரையாகும். அப்படின்னா பொன்தகட்டால் சிறந்து விளங்கும் அணிகலன்களை அணிந்தவன் எம் அரசன், அவன் கதிரவனுக்கு இணையானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது விளக்கு நிலை 2. சரியா? இனி கபிலை கண்ணிய புண்ணிய நிலை. கபிலை கண்ணிய புண்ணிய நிலை. கபிலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் பசுவை சொல்லுவோம் இல்ல. அப்போ அண்ணல் நான்மறை அந்த நாளருக்கு கண்ணிய கபிலை நிலை உரைத்தன்று. அரசன் கொடையாக கொடுக்கக்கூடிய பசுவினுடைய சிறப்பை கூறுவதுதான் கபிலை கண்ணிய புண்ணிய நிலையில ஈஸியா அப்படியே இருக்கு. அந்த நாளருக்கு பசுவெல்லாம் அவங்க வளர்ப்பாங்க. கண்ணிய கபிலை நிலை உரைத்தன்று. சரியா? இது ஈஸியா அதுலேயே குழு இருக்குது. அரசன் கொடுக்கக்கூடிய பசுவினுடைய சிறப்பை கூறக்கூடியதுதான் என்ன அப்படின்னா கபிலை கண்ணிய புண்ணிய நிலை. இனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேள்வி நிலை. வேள்வி நிலைனாலே தீ, வேள்வி தீ படைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த இருக்கு செந்தி அந்தமிழ் புகழான் அமரரும் மகிழ செந்தி வேட்ட சிறப்பு உரைத்தன்று. அப்போனா அரசனுடைய வேள்வியை சிறப்பித்து கூறுவது வேள்வி நிலையாக. அந்த செந்தியை மட்டும் பிடிச்சிருங்க. அது நமக்கு அந்த குழு வந்தாலே நமக்கு அது வேள்வி நிலை அப்படின்னு தெரியும். என் வெள்ளி நிலை என்ன அப்படின்னா அரசனுடைய செங்கோலை சிறப்பிப்பது தான் என்ன அப்படின்னா வெள்ளி நிலை. பார்த்தோம்னா துயர் தீர புயல் தரும் என உயர் வெள்ளி நிலை உரைத்தன்று. உயர் வெள்ளி நிலை இதுலயே இருக்கு குழு. உயர் வெள்ளி நிலை அப்படின்னு அடிக்க வேண்டியது. ஆனா இதை பாக்குறதுக்கு முன்னாடி வெள்ளி நிலைன்னா வெள்ளி சில்வர் செங்கோல்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வெள்ளி நிலைன்னா செங்கோன்மையை சிறப்பித்து கூறுவது வெள்ளி நிலை அப்படின்னு வச்சிருக்கலாம். இனி என்ன அப்படின்னா நாடு வாழ்த்து. நாடு வாழ்த்துனாலே உடனே நமக்கு தெரியும் அரசனுடைய நாட்டை வாழ்த்தி கூறுவது நாடு வாழ்த்து. இப்போ தாழ் தாழ் தடக்கையான் நாட்டது வளம் உரைத்தன்று. நாட்டது வளம் வந்தாலே நாடு வாழ்த்து நம்மளால ஈஸியா அடிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறம் கிணை நிலையினாலே, கிணையினாலே என்ன ஒரு பறை. பறை கிணைனா தடாரி பறை. கிணைனா என்ன பறை? தடாரி பறை. அப்போ இந்த தடாரி பறை கொட்டுவனுடைய நிலையை உரைப்பதுதான். தடாரி பறை கொட்டுவனுடைய நிலையை உரைப்பதுதான் என்ன அப்படின்னா கிணை நிலை. பார்த்துக்கோங்க. திருக்கிளரும் அகன் கோயில் அரிக்கிணைவன் வளம் உரைத்தன்று. திருக்கிளரும் அகன் கோயில் அரிக்கிணைவன். கிணை அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? கிணை அப்போ தடாரி பறை. அப்போ அது என்ன அப்படின்னு வரும்போது கிணை நிலை அப்படின்னு நமக்கு உடனே அடிக்கிறதுக்கு தெரியணும். கொழுவிலேயே அந்த சின்ன சின்ன குழு கொடுத்துருக்குறாங்க. இனி களவழி வாழ்த்துன்னு வரும்போது போரில் பெற்ற செல்வத்தை வாழ்த்துவது. களவழி 40 உடனே நம்மளால மனப்பாடம் தெரிஞ்சிருக்கணும் மைண்ட்லே. களவழி 40 செல்வத்தை வாழ்த்துவது. போரில் பெற்ற செல்வத்தை வாழ்த்துவது களவழி 40 அப்படின்னு களவழி வாழ்த்து அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். பார்த்தீங்கன்னா செங்களத்து செழுஞ்செல்வம் வெண்டுரையால் பாணர் விளம்பின்று. செழுஞ்செல்வம். சரியா? செல்வத்தை வாழ்த்துவது களவழி வாழ்த்து அப்படின்னு நமக்கு உடனே சொல்றதுக்கு தெரியணும். அதுலயே குழு இருக்கு. சின்ன சின்ன குழுவை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டீங்கன்னா நம்மளால ஈஸியா படிக்கிறதுக்கு முடியும். சரியா? இனி பார்த்தோம்னா களவழி 40க்கு அப்புறம் களவழி வாழ்த்துக்கு அப்புறம் வீட்டு இனிதிருந்த பெருமகன். அதுலயே குழு இருக்கு. அரசன் வீட்டு இனிதிருந்த பெருமகனா அரசன் வீட்டிருந்த அரியணை சிறப்பை கூறுவதுதான் வீட்டு இனிதிருந்த பெருமகன். அரசன் வீட்டிருந்த அதுலயே இருக்கு குழு. அப்ப கூற்று இருந்த கொலை வேளாண் வீட்டிருந்த விரல் மிகுத்தன். இப்ப வீட்டிருந்த விரல் மிகுத்தன்று இருந்துச்சுன்னா இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. உடனே நீங்க அடிக்க தெரியணும். விரல் வீட்டு இனிதிருந்த பெருமங்கலம் அப்படின்னு நம்மளால உடனே சொல்றதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் குடிமி களைந்த புகழ் சாற்று நிலை. குடிமி களைந்ததுனால என்னது? குடிமீன் அப்படியே இருக்கு, குழுலே இருக்கு. நெடுமதில் எறிந்து நிறைத்தார் மன்னன் குடுமி களைந்த. நெடுமதில் எறிந்து நிறைத்தார் மன்னன் குடுமி களைந்த மலிவு உரைத்தன்று. அப்போ பகை அரசரை வென்று அவர் தம் குடுமியை களைந்த நிலையை கூறுவது. பகையரசரை வென்று அவர் குடுமியை களைந்த நிலையை கூறுவதுதான் என்ன அப்படின்னா குடுமி களைந்த புகழ் சாற்று நிலை. 17. இனி 18வது என்ன அப்படின்னா மணமங்கலம். மணமங்கலம்னாலே அதுலயே நமக்கு குழு கூட தெரியும். அரசன் மகளிரோடு
புணர்ந்து மகிழ்வதுதான் வந்து என்ன அப்படின்னா மணமங்கலம். இங்கே இருக்கு பார்த்துக்கோங்க. இகல் அடுத்தோள் ஏரிவேல் மன்னன் மகளிரோடு மணந்த மங்கலம் கூறின்று. மகளிரோடு மணந்த மங்கலம் கூறின்றனால என்ன அப்படின்னா மணமங்கலம் உடனே சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் பொலிவு மங்கலம் அப்படின்னால என்ன அப்படின்னா மன்னனுடைய மகப்பேற்றினை கூறுவதுதான் வந்து என்ன அப்படின்னா பொலிவு மங்கலம். மணமங்கலம்னா அரசன் வந்து மகளிரோடு மகிழ்ந்திருப்பது. பொலிவு மங்கலம்னா மன்னனுடைய மகப்பேற்றினை கூறுவதுதான் பொலிவு மங்கலம். பாருங்க, வேல் வேந்தன் உள் மகிழ பாலன் பிறப்ப பல புகழ்ந்தன்று. பாலன் பிறப்ப, சரியா? பாலன் பிறப்ப உடனே நமக்கு தெரியும் இது வந்து பொலிவு மங்கலம் அப்படின்னு சொல்றதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாள் மங்கலம். நாள்னா என்ன? பிறந்த நாள் தான், வேற எதுவும் கிடையாது. அப்போ அரசனுடைய பிறந்த நாள் சிறப்பினை கூறுவது நாள் மங்கலம். பாருங்க, இதுலயே பாருங்க, அறந்தரு செங்கோல் அருள் வெய்யோன் பிறந்த நாள் சிறப்புரைத்தன். இந்த பிறந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொழுவை பார்த்ததும் நாள் மங்கலம் அப்படின்னு நமக்கு சொல்லி தெரியும், சரி? அடிக்க தெரியும் உடனே. இனி வந்து பரிசில் நிலை. பரிசில் நிலை அங்க வந்து நம்ம வந்து பரிசில் துறைக்கு நான் என்ன சொன்னேன்? பரிசில் துறைக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? பரிசில் துறைனா அந்த இரவலன் என்ன பரிசு அவனுக்கு நினைக்கிறானோ, எனக்கு என்ன பரிசு வேணும்னு நினைச்சானோ அதை அடைய விரும்புவது பரிசில் துறை, சரியா? இப்போ வந்து பரிசில் நிலை தான் நம்ம பார்க்க போறோம். பரிசில் நிலைனா ரெடியா நிக்கிறான் ஞாபகம் வச்சுக்க. பரிசில் பெற்றோன் தன் ஊருக்கு செல்ல விரும்புவது பரிசில் நிலை, சரியா? அவ பார்த்துக்கோங்க. புறவலன் மகிழ்ந்தூங்க இரவலன் கடை கூடின்று. நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறான். எதுக்காக? பரிசை வாங்கிட்டோம், இனி எங்க போறோம்? ஊருக்கு செல்றோம் அப்படின்னு இரவலன் கடை கூடின்று. இது வந்து பரிசில் நிலை. அப்புறம் இனி பரிசில் விடை. பரிசில் விடைன்னு சொல்லும் போது அரசன் வந்து பரிசு எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்யறேன்? அந்த இரவலனை வழி அனுப்பி வைக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா பரிசில் விடை. விடை விடை பெறுவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. வேந்தன் உள் மகிழ வெல் புகழ் அறைந்தோருக்கு ஈந்து பரிசில் இன்புற விடுத்தன்று. வேந்தன் உள் மகிழ பரிசில் விடை. வேந்தன் உள் மகிழ வெல் புகழ் அறைந்தோருக்கு ஈந்து பரிசில் இன்புற விடுத்தன்று. அப்போ பரிசில் எல்லாம் வழங்கி நீ நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு விடை கொடுத்து அனுப்புவதான் பரிசில் விடை. உடனே ஞாபகம் வச்சிருக்கணும். நான் 3 சேர்த்து சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. பரிசில் துறை, பரிசில் நிலை, பரிசில் விடை. பரிசில் துறைன்னா அவன் என்ன விரும்புவது, பரிசு என்ன பரிசு வேணும்னு அரசன்கிட்ட கேட்கறது. பரிசில் நிலைன்னா பரிசில் பெற்ற இரவலன் ரெடி ஆகிறது, ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறது பரிசில் நிலை. பரிசில் துறைனா பரிசில வந்து அரசன்கிட்ட இருந்து வாங்கிட்டு என்ன செய்யறாங்க? வழி அனுப்பி வைக்கிறது தான் வந்து பரிசில் விடை, சரியா? இனி வந்து ஆழ்வினை வேள்வி. ஆழ்வினை வேள்வினா அரசன் வந்து இல்லற நடத்தக்கூடிய நிலையை பத்தி சொல்றதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆழ்வினை வேள்வி. அரசன் இல்லற நடத்தக்கூடிய நிலையை பத்தி சொல்லக்கூடியதான் ஆழ்வினை வேள்வி. பார்த்தீங்கன்னா இதுலயே குழு இருக்கு. மனை வேள்வி, அரசன் இல்லற நடத்தக்கூடிய நிலையை சொல்றது. அப்ப வினை முற்றிய கனை கழலும் மனை வேள்வி மனை மலிவு உரைத்தன்று. மனை வேள்வி, மனை வேள்வினால வீடு இல்லறம் நடத்தக்கூடிய சிறப்பை சொல்றதுதான் வந்து என்னன்னா ஆழ்வினை வேள்வி. இனி பாணாற்றுப்படை அதுலயே இருக்கு. பாணாற்றுப்படைன்னா ஒரு பாணன் மற்றொரு பாணனை ஆற்றுப்படுத்துவதுதான் வந்து என்ன அப்படின்னா பாணாற்றுப்படை. அப்போ பரிசில் பெற்றுட்டு ஒரு பாணன் பாருங்க, சேன் ஓங்கியவரை அதரில் பாணனை ஆற்றுப்படுத்தன்று. பரிசில் பெற்ற ஒரு பாணன் இன்னொரு பரிசில் பெற வந்த இன்னொரு பாணனை ஆற்றுப்படுத்துவது. சேன் ஓங்கியவரை அதரில் பாணனை ஆற்றுப்படுத்தன்று. இது வந்து என்ன அப்படின்னா பாணாற்று படை. ஏன் கூத்தராற்றுப்படை அப்படின்னாலே அதே மாதிரிதான் பரிசில் பெற்று செல்லக்கூடிய ஒரு கூத்தன் மற்றொரு கூத்தனுக்கு ஆற்றுப்படுத்துவது கூத்தாற்றுப்படை. அப்ப ஏந்தி சென்ற இரவலன் கூத்தரை ஆற்றுப்படுத்தன்று. அப்ப கூத்தாற்றுப்படைக்கு அப்புறம் என்ன வரணும்? இனி விரலி ஆற்றுப்படை வரணும். இல்ல வரிசையா நமக்கு தெரியும். பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னா பரிசில் பெற்று செல்லக்கூடிய ஒரு பொருணன் மற்றொரு பொருணனை ஆற்றுப்படுத்துவது பொருணர் ஆற்றுப்படை. அதுலயே இருக்கு. பெருநல்லான் உழையீர் ஆகையின பொருணனை ஆற்றுப்படுத்தன்று பொருணர் ஆற்றுப்படை. அப்புறம் என்ன வரும்? இனி வந்து விரலி ஆற்றுப்படை. வரிசையா பாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பொருணராற்றுப்படை, விரலி ஆற்றுப்படை. இனி இது வந்து
பரிசு பெற விரும்பும் ஒரு விரலியே வள்ளலனிடம் ஒரு வள்ளல்கிட்ட இது மாதிரி இந்த வள்ளல்கிட்ட பரிசு கிடைக்கும், நீ போய் வாங்கு அப்படின்னு அந்த விரலியை ஆற்றுப்படுத்துவதான் வந்து என்ன அப்படின்னா விரலி ஆற்றுப்படை. திரள் வேந்தன் புகழ் பாடும் விரலியை ஆற்றுப்படுத்தன்று. விரலி ஏன் வரும் அப்படின்னா அது வந்து விரலியாற்று படை. இனி பார்த்தீங்கன்னா வாயுரை வாழ்த்து. வாயுரை வாழ்த்துனா வாயினால வாழ்த்துறதுன்னு ஞாபகம் வச்சுக்க. வாயுரை வாழ்த்து பின்னர் பலித்து பயந்தரும். இதனுடைய சொல் வந்து எப்ப பலிக்கும், பின்னாடி பலிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வாயுரை வாழ்த்து. அதுல இருக்கு பின் பயக்கும் எம் சொல் என முன் படர்ந்த மொழி மிகுத்தன்று. பின் பயக்கும் என் சொல் என முன் படர்ந்த மொழி மிகுத்தன்று. இது வந்து வாயுரை வாழ்த்து, வாயினால வாழ்த்துறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வாயுரை வாழ்த்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா செவி அறிவு. செவி அறிவுனாலே செவிக்கு வந்து ஒரு அரசனுக்கு வந்து அறிவுரை கூறுவது செவி அறிவுறு. சரியா, அரசனுக்கு அறிவுரை கூறுவது செவி அறிவுறு. நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறேன்னா திரிவு, செவியை திருவுறது மாதிரி ஞாபகம் வச்சிருக்கிறேன். சரியா, அப்ப மரம் திரிவு இல்லா மண்பெரும் சூழ்ச்சி அறந்தறி கோலார்க்கு அறிய உரைத்தன்று. அப்ப செவி அறிவு அப்படின்னு நான் வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன். செவி அறிவுக்கு அப்புறம் இதுவும் வந்து அரசனுக்கு அறிவுரை கூறுவது. இனி வந்து குடைமங்கலம். குடைமங்கலம்னாலே நமக்கு தெரியும் அரசனுடைய குடையினை சிறப்பித்து கூறுவது குடைமங்கலம். இப்ப பாருங்க, நாற்றிசையும் புகழ் பெருக வீற்றிருந்தான் குடை புகழ்ந்தன்று. அப்படி இருக்கு. நாற்றிசையிலும் அவருடைய குடையை புகழ்ந்து கூறுவது குடைமங்கலம். குடைமங்கலத்துக்கு அப்புறம் வாழ்மங்கல். அப்போ உடனே சொல்றதுக்கு தெரியணும், மன்னனுடைய வாளை சிறப்பித்து கூறினா வாழ்மங்கலம். அதுல இருப்பாரு கயற்கு அரும் கடல் தானே வயக்களிச்சான் வாழ் புகழ்ந்தன்று. அந்த க்ளூவை மட்டும் பார்த்துக்கோங்க. வாழ் புகழ்ந்தன்று வந்ததுனால அது வந்து என்னது வாழ்மங்கலம். இனி மண்ணு மங்கலம்னா என்ன, மன்னன் வந்து மங்கள நீராடுவதான் வந்து என்ன அப்படின்னா வாழ்மங்கலம். மண்ணு மங்கலம், மன்னன் மங்கள நீராடுவது மண்ணு மங்கலம். அப்ப பாத்தீங்கன்னா எண்ணரும் சீர்த்தி இறைவன் எய்தி மண்ணும் மங்கல மலிவு உரைத்தன்று. எண்ணரும் சீர்த்தி இறைவன் எய்தி மண்ணும் மங்கல மலிவு உரைத்தன்று. என்னது மண்ணு மங்கலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அந்த கொழுவுல சின்ன அந்த குழு வேலை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஞாபகம். ஏனி பாத்தீங்கன்னா ஓம்படை நம்ம செவி அறிவுரையிலையும் படித்தோம். யாருக்கு, அரசனுக்கு வந்து அறிவுரை கூறுவதுன்னு படித்தோம்ல. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அறிவுரை கூறுதல் தான், குழப்பக்கூடாது. எப்படி, இது வந்து அரசனுக்கு சான்றோர் அறிவுரை கூறுவதுதான் வந்து என்ன அப்படின்னா ஓம்படை. சரியா, பார்த்துக்கோங்க. இன்னது செய்தல் இயல்பு என இறைவன் முன்னின்று அறிவன் மொழி தொடர்ந்தது. இதுல இறைவன் யாருன்னா அரசன். அரசருக்கு முன்னாடி சான்றோர்கள் அறிவுரை கூறுவதுதான் வந்து என்ன அப்படின்னா ஓம்படை. அப்புறம் புறநிலை வாழ்த்து. நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். புறநிலை வாழ்த்துனா தெய்வம் வந்து வெளியில நின்று நம்மளை காக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வழிபடும் தெய்வம் காக்குமாறு வாழ்த்துவது தான் வந்து என்ன அப்படின்னா புறநிலை வாழ்த்து. பார்த்துக்கோங்க. வழிபடு தெய்வம் மென்புறம் காப்ப வழி சிறக்க என வாய்மொழியின் தன்று. அங்க நம்ம இது வாய்மொழி வாழ்த்துக்கு என்ன படிச்சோம், முன்பயக்கும் என் சொல். அப்போ நான் சொல்லக்கூடிய சொல் வந்து பின்னாடி உனக்கு பின் பயக்கும் அப்படின்னு படித்தோம் வாய்மொழி வாழ்த்து. இது வந்து புறநிலை வாழ்த்துனா தெய்வம் வெளியே நின்று நம்மளை காக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு வழிபடு தெய்வம் காக்குமாறு வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து. வழிபடு தெய்வம் மென்புறம் காப்ப வழி சிறக்க என வாய்மொழி தென்று. அது வந்து புறநிலை வாழ்த்து. இனி கொடி நிலைன்னா ஈஸி தான். அரசனுடைய கொடியை தெய்வ கொடியோடு ஒப்பிட்டு கூறுவது. சரியா, அரசனுடைய கொடியை தெய்வத்துக்கு கொடியோடு ஒப்பிட்டு கூறுவது கொடி நிலை. வர மூவர் கொடி உள்ளும் ஒன்றோடு பொறி மேவரு மன்னவன் கொடி புகழ்ந்தன்று. மூன்று தெய்வம் திருமால், சிவன், பிரம்மன். மூவருடைய கடவுள், மூவருமே முதன்மையுடைய முக்கடவுள். சரி, அவங்களுக்குன்னே ஒரு தனித்தனி கொடி இருக்குது. அந்த கொடியோடு அரசனுடைய கொடியை ஒப்பிட்டு கூறுவதுதான் வந்து என்ன அப்படின்னா கொடி நிலை. ஏனி அப்படின்னா கந்தளி. கந்தளினால எல்லாருக்கும் தெரியும் திருமால், அப்படிதானே. கந்தளினால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், தெரியாதவங்களுக்கும் திருமால். திருமாலின் வெற்றியை புகழ்வதுதான் வந்து என்ன அப்படின்னா கந்தளி. பாத்தீங்கன்னா சூழும் நேமியோன் சோ எறிந்த வீழாச்சி விரல் மிகுத்தன்று. சூழும் நேமியோன் சோ எறிந்த, இதுல வந்து இந்த சோ எறிந்த மட்டும் பிடிச்சுக்கோங்க. சோ எறிந்த வீழாச்சி விரல் மிகுத்தன்று அப்படி வந்தாலே அது வந்து கந்தளி. அப்புறம் வள்ளினாலே தெரியும். வள்ளினாலே முருகருக்கு
வள்ளி கூத்தாடுறதான் என்ன அப்படின்னா வள்ளி. அப்போ இதுல பாரு, மகளிர் முருகனுக்கு வள்ளி கூத்தாடியதான் வள்ளி. பூன் முலையார் மனம் உருக வேல் முருகருக்கு வெறியாடின்று. வள்ளினாலே முருகருக்கு கூத்தாடுறதாங்க, எல்லாருக்கும் தெரியும். வேல் முருகருக்கு வருது, உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது வள்ளி அப்படி. இனி புலவர் ஆற்றுப்படைனா என்ன? அதே மாதிரி அருள் பெற்ற ஒரு புலவன் ஏற்கனவே அருள் பெற்றாச்சு. அருள் பெறாத மற்றொரு புலவனை ஆற்றுப்படுத்துவது புலவர் ஆற்றுப்படை. அப்ப பாருங்க, இருங்கண் வானத்து இமையோர் உழை பெரும் புலவனை ஆற்றுப்படுத்தன்று. இது புலவர் ஆற்றுப்படை. இனி புலவர் ஆற்றுப்படைக்கு அப்புறம் என்ன வருதுன்னா புகழ்ந்தனர் பரவல்னா நினைத்ததை, இது நம்மளை வச்சே நினைச்சுக்கலாம். நமக்கு ஒரு வரம் கிடைக்கணும். அப்ப நினைத்ததை பெறுவதற்காக இறைவனை போற்றி வணங்குவதுதான் என்ன அப்படின்னா புகழ்ந்தனர் பரவல். அதுதான் இன்னதொன்று. நான் இப்படி ஒரு காரியம் நினைச்சிருக்கிறேன், எனக்கு இதுக்கு நடக்கணும் அப்படின்னு இறைவனை போற்றி வணங்குவது. இன்னது ஒன்று எய்துதும் இருநிலத்து யாமென துன்னரும் கடவுள் தொடுக்கழல் தொழுதன்று. இதுதான் என்ன அப்படின்னா புகழ்ந்தனர் பரவல். இனி என்னன்னா பழிச்சினர் பணிதல். பழிச்சலன்னு ஞாபகம் வைக்க கூடாது. நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய இன்பத்தை நம்ம அறியணும், நம்மளும் அடையணும். அதற்காக இறைவனை வணங்குதல் தான் பழிச்சினர் பணிதல். அப்போ பயங்கிய புகழ் வானவனை பயன் கருதி பழிச்சினர் பணிந்தன்று. பயங்கிய புகழ் வானவனை பயன் கருதி பழிச்சினர் பணிந்தன்று. பயங்கிய புகழ் வானவனை பயன் கருதி பழிச்சினர் பணிந்தன். பழிச்சினர் வந்ததுனால இது பணிச்சினர் பரவுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்னன்னா கைக்கிளைனா தெரியும், ஒருதலை காதல். அப்போ ஒரு பெண் தலைவனுடைய மாலையை பெற வரும்போது அவளுக்கு உள்ளாடியே மனசுக்குள்ளாடி அவளுக்கு பிடிக்குது, ஆனா வெளியே சொல்லல. இப்ப தண்டா காதல் தளரியல் தலைவன் பண்டார் விரும்பிய வகை உரைத்தன்று. கைக்கிளை வந்தாலே அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா பெருந்திணைனாலே நமக்கு தெரியும் பொருந்தா காமம். சரியா? பொருந்தா காமம். அது தன்னை விரும்பாத தலைவனை ஒருத்தி தழுவ விரும்புவது பெருந்திணை. பெய்கழல் பெருந்தகை பேணா முயற்கு இவர்ந்து மல்கு இருள் செல்வோள் வகை உரைத்தன்று. பெய்கழல் பெருந்தகை பேணா முயற்கு இவர்ந்து மல்கு இருள் செல்வோள் வகை உரைத்தன்று. இது பெருந்திணை. அப்ப பெருந்திணைனா பொருந்தாதது, கைக்கிளைனா ஒருதலை காதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி பாருங்க, புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு. அப்போ அதுல அவளுக்கு கோபத்துல ஒரு சபதம் எடுக்கிறான். நான் இனி தலைவனுடைய மார்பினை நான் இனி தழுவவே மாட்டேன் அப்படின்னு கோபத்துல அந்த பெண் கூறுவது. அதான் வில்லேர் முதலி விரலோர் மார்பம் புல்லேம் யாம் என புலந்து உரைத்தன்று. இது புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு. அப்புறம் கடவுள் மாட்டு கடவுள் பெண்டி நயந்த பக்கம். கடவுள் மாட்டு கடவுள் பெண்டி நயந்த பக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுள் மாட்டுனாலே என்னது, கடவுளை கடவுள் மானிட பிறவியில இருக்கக்கூடிய பெண்கள். இனி கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர் நயந்த பக்கம். இப்ப கடவுள் பெண்கள் தம் இனத்தை சேர்ந்த ஆண் கடவுளை விரும்புவது. அதுலயே இருக்கு கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர். அப்போ ஆண் கடவுளை பெண் கடவுளை விரும்புவது. அப்ப இமையா நாட்டத்து இலங்கு இழை மகளிர் அமையா காதல் அமரரை மகிழ்ந்தன்று. அமரரை வரும்போது அப்படின்னா இதுல தெய்வத்தை சொல்லியிருக்கு. சரியா? இனி பார்த்தோம்னா கடவுள் மாட்டு மானிட பெண்டி. அப்ப என்ன பார்த்தோம்? கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர். இது கடவுள் மாட்டு மானிட பெண்டீர். அப்போ மானிட பெண் கடவுளை விரும்புவது. அப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். ஆண்டாள் திருமாலை விரும்புவாங்க இல்ல, அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போ கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம். அப்போ மானிட பெண் கடவுளை விரும்புவது. முக்கணா முயக்கம் வேட்ட மக்கள் பெண்டீர் மலிவு உரைத்தன்று. எப்படி பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னன்னா குளவிக்கண் தோன்றி காண போகுது. இது ஒரு சின்ன பையனை பார்த்து சிறுவனுக்கிட்ட மங்கை பெருவ பெண் ஒருத்திக்கு காதல் வருவதுதான் என்னதுன்னா குளவிக்கண் தோன்றிய காம பகுதி. அதுலயே குழு இருக்கு. இளமைந்த நலம் வேட்ட
வளமங்கையர் வகை உரைத்தன்று. இளமைந்தருக்கு மேல மங்கையருக்கு வந்து காதல் வருவதுதான் வந்து என்ன அப்படின்னா புலவிக்கண். இனி ஊரின் கண் தோன்றிய காம பகுதி அப்படின்னு பார்க்கும்போது காதல் நிகழ்வுகள் வெளிப்பட தோன்றக்கூடிய ஊர் இந்த ஊரு அப்படின்னு சிறப்பித்து சொல்வதுதான் வந்து என்னன்னா ஊரின் கண் தோன்றிய காம பகுதி. நீங்கா காதல் மைந்தரு மகளிரும் பாங்குற கூடும் பதி உரைத்தன்று. நீங்கா காதல் மைந்தரு மகளிரும் சேர்ந்து வந்தாலே ஊரின் கண் தோன்றிய காம பகுதி. இதுதான் வந்து பாடான் திணை நம்ம படிச்சிருக்கிறோம். இதை ஈஸியாக அப்படியே நான் சொன்ன அந்த க்ளூ வேர்டை வச்சு அப்படியே எந்த வேர்டுன்னு மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களால் படிக்க முடியும். நன்றி.